தமிழக சட்டப்பேரவையில் 2024-2025 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையை தொடங்கியவர் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் ஏனென்றால் மற்றவர்கள் அவரை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இல்லை என குற்றம் சாட்டினார். பல்வேறு துறைகள் ஒன்றாக சேர்த்து, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, எரிசக்தித்துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதி அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்திருக்கார். இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. நெல், கரும்பு குறித்த திமுக வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்ட அவர் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி சேர்க்கப்படவில்லை என்று கூறினார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாக குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதில்லை. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தண்ணீரின்றி வறண்டு போன நிலையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை என்று இபிஎஸ் வேதனை தெரிவித்தார். இந்த குறுவை சாகுபடிக்கு இந்த விடியா திமுக அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறாத காரணத்தினால் இந்த 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. பட்ஜெட்டிலும் நிதிநிலை அறிக்கையிலும் அதை குறிப்பிடவில்லை. வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்த இழப்பீட்டுத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை. இது மிக வேதனைக்குரியது. காவிரி நீர் பங்கீடு முறையாக கிடைக்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிப்படைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆதலால் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி சாகுபடி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்குமாறும் வலியுறுத்தினார். சம்பா தாளடி நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளடி பயிர் செய்த பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். அதிமுக ஆட்சியின் போது குறை கூறி கொண்டிருந்த திமுக தற்போது ஆட்சியில் இருந்தும் வாய்ஜாலம் பேசி ஏமாற்றுவதாக சாடினார். திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் 4 ஆண்டுகளுக்குள் 3,53,391 கோடி ரூபாய் கடன் தமிழக மக்கள் மீது ஏற்றப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகளை கவர்ச்சிகரமாக அறிவிப்பை கொடுத்து விவசாயிகள் வாக்குகளை பெற்ற பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை மறந்து, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்கம் தான் இந்த விடியா திமுக அரசு என்பதை இன்றைக்கு விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை விட தமிழ்நாட்டில் வளர்ச்சி விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக கூறினார் எடப்பாடி பழனிசாமி. ஆக மொத்தம் பட்ஜெட் பல ஏமாற்றங்களை அளித்திருப்பதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை காணல் நீர் பட்ஜெட் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வதாக தெரிவித்தார். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டுண்டு விவசாயிகளுக்கு பயனில்லை. விவசாயிகள் படும் பாட்டுக்கு திட்டம் எதுவும் இல்லை. வேளாண் கல்வி சார்ந்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற பட்ஜெட் இந்த பட்ஜெட்.